வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 53 லிவ். வாங்க உள்ள போலாம். அப்பா நல்ல வேலை அதை விட்டுட்டு போயிருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ட்டு ஒரு விட எடுத்துட்டேன். வெளியே வந்துட்டோம். எப்பா என்னமோ நானே ஒரு பொந்துக்குள்ளேருந்து வெளியே தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது. யார் அண்ணன் இவ்வளோ தான் அப்பா நம்புகிறேன். நல்லா தான்ப்பா இருப்பா, இவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஜம்ப்பு அவ்வளோதான். போச்சு, இவன் தானா கொண்டுறாதக்கா? என்னடா ஆச்சு? WLF சோல்ஜர்ஸா? ஆமாம், நம்ம அக்கா தப்பிச்சு வந்திருக்குல்ல. ஆமாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கான்வர்சேஷன் கவனிச்சிங்களா? ஆபி எங்கே போனா? ஆபி தப்பிச்சு போயிட்டா. அதுக்கு நீ தானே காரணம். நோரா வைவாங்க. நோரா எனக்கு தெரியாது, நீ என்ன வேணா பண்ணி ஐசைட்டு கூட பேசிக்கிறேன்டுவான். இதுதான் பண்ணியிருக்கா போல். அவங்க எல்லாம் ஒன்றா தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றா தான் தேடிட்டு இருக்காங்க. என்ன பண்ண நீ அப்படின்றான். நான் உன்னை அசையாமல் இருக்க சொன்னேன்ல, என்னால் முடியலை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே பேட்ரோமே வந்துக்கிட்டே இருக்காங்க. தேவையான பொருள் கிடச்சிச்சா? கிடச்சிச்சு, நம்ம முதல் இங்கேருந்து வெளியே கிளம்புவோம் அப்படின்றா. எப்படி? அது எப்படி சொல்லி வச்சுமா தானாக ஒரு போட்டு இருக்கு அவங்களுக்கு. ரைட்டு, ரிட்டர்ன் கிளம்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இடம் தான் செம்மையாக இருக்கல. என்ன நைட்டு போட்டால் தான் ரொம்ப பயமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். மொட்டையும் பயங்கரமாக வச்சாவாங்க. இப்போ தான் சிரிக்கிறேன் லைட்டாக, அது சிரிப்பு தான் நினைக்கிறேன். என்னது சி செட்டர்னல்? இவங்களாம் பைத்தியக்காரங்க ஆக்காங்க. ஸ்கார்ஸு அவங்க ஞானம் கையை உடச்சோம்னா நம்மளை கொல்ல பார்த்தாங்க பார்த்தீங்களா. 5 நிமிஷத்தில் தப்பிச்சிட்டோம். யாராக வந்தனால இல்லை முடிச்சு விட்ருப்பாங்க. வந்துட்டோங்க. என்னங்கடா அசைய மாட்டேங்குது கேமு? ஓ லேட் ஆகுதா? நாய் வந்து டர் ஆகுது அவன் லைட்டாக, தெரியுதா? இவ்வளோ பெட் பண்ணுறியா? பண்ணு. நான் அந்த லைட்டாக அவன் மேலே ஏற விட்டுருப்பேன். நம்மளை எப்படி அந்த ஹைட்டில் கொண்டு வந்து பயமுறுத்துறியான் மொட்டையன்? ஒன்றுமே இல்லை, சும்மா வாண்டியான். நாயை கடிக்க ஒன்று ஒரு கடி. அங்கே குருட்டு சவுண்டு கேட்குது. வாங்க நாயை அவன் இது பண்ணுறது கூட, ஸ்க்ராட்ச் பண்ணுறது. என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ போய் அவ்வளோ வேணா பார்க்கலாம். கையை ஆம்பிடேட் பண்ணிட்டாங்க போல். அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கா. அவங்க சும்மா சின்ன பசங்க தான், தெரியும். நமக்கு என்ன ஆச்சு? நம்ம ஒரு லைட்டை பார்க்கறத தேடுறதை நிப்பாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இருக்கலாம். ஃபயர் ஃப்ளைஸ் உண்மையாக சொன்னால் நல்லா அவனுங்க காப்பாற்ற பார்த்தா. ஆனால் இவன் இருக்கானே ஐசக்கு, இடத்த ஆக்குபை பண்ணி அவனோட ராஜ்யத்தை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறான். எக்ஸாம்பிள் அந்த ஹில் கிரஸ்ட் இதெல்லாம் சண்டை போடும்ல எல்லியை வச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசக் சண்டை போட்டு அங்கே கால் அந்த WLFன்றப்பாங்க ஃபெட்ரா அங்கே தான் இல்லை, அந்த ஃபெட்ரா அங்கே போகிறான் கொண்டு அந்த இடத்த இவன் எடுத்துக்கிட்டான். இப்போ ஸ்கார்ஸோட இடத்த பார்க்குறான். அப்போ ஐசக் வில்லை மாதிரி தானே இவங்க. ஃபயர் ஃப்ளை இருந்தவங்க நல்லவங்க. இப்போ ஏதாவது ஒரு டீம் இனிமேல் WLF சேர்ந்துருக்கானுங்க. அதனால என்ன சொல்ல, ஐசக் கெட்டவன் தான். ஃபயர் ஃப்ளைஸ் கூட நல்லவனுங்க தான். ஆனால் கையை எடுத்துட்டானுங்க சொன்ன மாதிரியே. அப்போ நம்ம எல்லியா வரும்போது அங்கேருந்து அந்த ரத்தம், அந்த பஞ்சில் ஒட்டி அந்த ரத்தம் பூரா யாராவோட ரத்தங்க? நான் என்னடா யாருக்கும் அடிபட்டுருச்சு போலன்னு நினச்சேன். என்ன திருப்பி இங்கே வருது? என்ன திருப்பி 3வது ரதம் வந்திருக்கோம் இங்கே? சரி ரைட்டு, 3வது தடவை வந்துருக்கோம். என்னென்னு போய் பார்ப்போம். நான் ஓட மாட்டேன்றா, ஸ்பீடாக ஓடனா. கையில் துப்பாக்கி இல்லை, சுற்றி அந்த ரெட் சிக்னல் எதுவும் இல்லை. நல்லா இருக்கே இப்போ டைமிங்கு. என்னக்கா இருக்குது? இப்போ அவன் உயிரோட இருக்க மாதிரி வருமோ? அவங்க அப்பாவும் உயிரோட இருக்க மாதிரி கனவு. அதான் அவங்க அப்பா காப்பாற்ற முடியாமல் இருந்தோமே ஒரு கில்ட்டில் இருந்திருக்கா. அப்புறம் இவங்க தெரிஞ்சவங்க சின்ன பசங்க, இவங்க நம்ம வேணே காப்பாற்ற முடிச்சு காப்பாற்றாம விட்டுருக்கோமேன்ற ஒரு கில்ட்டுனால அவளுக்கு அப்படி ஞாபகம் இருந்திருக்கு.
இப்போ அவனை காப்பாற்றினோடனே சியாட்டல் 3ஆம் நாள். இப்போ அவனை காப்பாற்றின உடனே அவளுக்கு கொஞ்சம் கில்ட் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி காமிக்கிறானுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறானுங்க. எப்போவுமே அரண்டாந்து எந்திரிக்க மாதிரி காமிச்சாங்க பார்த்தீங்க கனவுல ஃபுல்லாக. இப்போ தான் அக்கா நிம்மதியாக எந்திரிக்குது. மேனியே எழுப்பியா அரண்டு போய் எந்திரிப்பா. ரைட்டு எந்திரிச்சிச்சு அக்கா. என்னக்கா பண்ணுற? இந்த அவன் தூங்கி இந்த இடம் அந்த இடத்துல தான் வந்துட்டு போகலாம் நம்ம எல்லையை வச்சு. ஓகே என்ன ஏதோ மழை கட்டிட்டு இருக்காங்க. ஓ ஓவனை தேடி வந்துட்டு இருக்கா போல. நான் மட்டும் என்ன ஒரு மாதிரி கடுப்பா போகிறா. இன்னும் எதுக்கு தூங்காமல் எழுந்திருக்க? நான் யாராவோட பேண்டேஜ்லாம் மாற்றினேன். அவன் அதுக்குள்ள நடக்க அம்சம் நம்ப முடியல. ஆமாம் ஸ்கார்ஸ்லாம் ரொம்ப டஃப்பானவங்கள. எதுக்கு அவங்க சண்டை விட்றாங்க? ஃபக்கிங் வராவா? ஏண்டா லெவ் வந்து சியாட்டில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்றான். ஆமாம் அவனுங்களும் அந்த குரூப் விட்டு பிரிஞ்சதுக்கான என் கூட சாண்டா பார்பரா வந்துரு அப்படின்ட்டு இருக்கான் ஓவனு. ஓ அப்போ அவங்களும் அவங்க கூட ஃபயர் ஃப்ளை தேடி போகிறாங்க போல. நான் நீ அவனை போக விடாமல் பேசி வெளியே கொண்டு வந்துடுவேன்னு நினச்சேன் அப்படின்றான். நானும் அவங்களோட தான் போக போகிறேன் சாண்டா பார்பராக்கு. ஆனால் நீ வந்தால் போக மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டா போலங்க நேற்று நைட்டு வேலை பார்த்தத. என்ன சொல்கிறேன் புரியல. உன்னோட சின்ன சின்ன நடிப்புக்கெல்லாம் அவன் விழுவானா நான் விழுக மாட்டேன். நான் ஒன்றும் அப்படியே நடிக்கலையே அப்படின்றான். அதான் ஐசக்கோட டாப் கில்லர் இப்போ உடனே மனசை மாற்றிட்டானா நம்ப சொல்கிறியா? ஆனால் ஓவனை எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படி தானே. அவள் உண்மையை சொன்னால் அந்த கில்ட்டுக்காக பண்ணியிருக்கா. ஆனால் இவன் நினச்சிக்கிட்டா ஓவனை வந்து திருப்பி வாங்கக்காக பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டான். தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. ஓ இது மெல்லு முட்டைக்கண்ணி. உங்க கூட பேச பிடிக்கல அப்படின்ட்டா. நீ அந்த பசங்களுக்கு நல்லது பண்ண நினச்சேன்னா அவங்களோட வாழ்க்கை எடுக்க முன்னாடி அவங்கள விட்டு நீ நகண்டு போயிரு அப்படின்றா. இவன் வந்து உண்மையை சொன்னால் அந்த கில்ட்டுனால பண்ணான். ஆனால் இவன் நினச்சிக்கிட்டா ஓவனுக்காக பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டா. சேரை பறக்க விட்டுருக்கா ஒரு இடத்துல. இவ வேற வந்துட்டாளா? பேச மாற்ற பார்க்குறாப்பா. நைஸ் ஷர்ட்டா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பார்த்தா எப்படிமா தெரியுதுன்னு அவன். கை எப்படி இருக்கு? காலையிலேருந்த விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றா. லவ் வரானா? அவன் வருவான் அப்படின்ற. அப்போ இப்போ இவன் எங்கே போவான்? அவனை பார்க்க ஹெல்ப் பண்ணுறியா? அவன் அங்கேருந்து ஓடிட்டான்ற மாதிரி சொல்கிறா. கண்டிப்பாக வா போய் பார்ப்போம். ஓ இப்போ அவனை தேடி வேற போகணுமா பைத்தியக்காரன்? அவன் இந்த வழியாக தான் ஓடனா. இவங்க இப்போ இவன் எங்கே போவா? ஆபி WL ஃபுட்டும் வந்துட்டா. ஸ்கார்ஸ் பக்கம் போக முடியாது. இப்போ இவனோட சாண்டா பார்பரா போய் ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்தா ஃபயர் ஃப்ளைஸும் போக முடியாது. இப்போ தனியாக தெரியணும்ல. ஐஸுக்கு பார்த்தா கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவேன் அவங்கள. ஆமாம் கூட்டுற வாங்கி தப்பிச்சு ஓடி வந்துட்டால. டே மண்டை இவதான் விசில் அடிப்பாங்க. அப்படியே அடிக்கிறா பாருங்க. ஆமாம் வாடா தேவையில்லாமல் கேம் பண்ண இழுக்காதடா. ஏற்கனவே 50 பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. நீ வேறு எடுக்கிற. எதுக்கு சாண்டா பாப்பாவுக்கு லெவ் பிடிக்கல? அவனுக்கு எங்கள் அம்மாவை பற்றி கவலை. அவளுக்கு என்ன ஆகும் எங்களால்? அவங்களுக்கு எங்களால் எதுவும் ஆயிரும்னு பயப்படுறான். நீங்கள் அவனை பற்றி கவலை பண்ணணுமா? இப்போ அவன் அவனோட சேஃப்டியை பற்றி தான் வருத்தப்பட்டாகணும். எதுக்கு தேவையான எங்கள் அம்மா பற்றி பண்ணு தெரிலன்றான். அவங்களுக்கு என்ன ஆகும்? ஓ பசங்களோட இது பிரச்சனை. ஓ அதாவது பசங்களோட வேலைனால அவங்க அம்மா தான் அதுக்கு பழி ஏற்றுக்கணும். அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்து இந்த அவங்க என்னது ஷீவில் கைடஸ்ன்ட்டு வாங்கல அந்த ரிலீஜியஸாக இருப்பா.
அதனால் எங்களால் அவள் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். என்ன கற்றுக்கு ஜம்ப் அடிக்கிற? மொட்டை எங்கே போனானே தெரியலையாங்க. அதாவது இவங்க பார்த்த வேலைக்கு அந்த ஊருக்காரங்க போனால் இப்போ அம்மாவை வந்து நீ தான் சரியாக வளர்க்குறான்னு போட்டு மிதிச்சுட்டு இருப்பாங்க போல். அவன் இதெல்லாம் பார்த்தானே தெரில. அவனுக்கு ஷார்க்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஷார்க்ஸ் பிடிச்சானா அவனுக்கு கடல் பிடிக்காதா? அவன் உண்மையிலேயே உங்களுக்கு ஓப்பனாக பேசியிருக்கான் போல். நாங்கள் சாக போகிறப்ப எந்த பயந்து சாகுறோமோ அதை பற்றி ஒரு ஷேர்டு ஃபீலிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஷார்க்ஸ் பிடிக்கும், அதான் அதில் இருக்க அது எங்கே இருக்குது அது பிடிக்காதுன்ற மாதிரி திட்டுறானுங்க. கடல் பிடிக்காதுன்ற என் பைத்தியக்காரன் அடைச்சிருச்சு. அப்போ அந்த போக முடியாது போல. என்ன காச்சு? ஒரு நாய்க்கு பயப்படுறாளா? அவள் நம்ம கூட விளையாண்டு தான் எதிர்பார்க்குறா, ஒன்றும் இல்லை அப்படின்றான். எது தெரியணுமா? குண்டா குண்டா கணிச்சிடுவோமா? ஐயோ குண்டா குண்டா எது இல்லையேங்க. போடு. இது அந்த கடலுக்குள்ளே எப்படி ஃபோட்டோ எடுப்போன்றதை காமிக்கிற மாதிரியா? இந்த கேமரா திருப்பினா அதுக்கேற்ற மாதிரி வருதுங்க நாய். இருப்பா போடுறேன்ப்பா. இப்போ எங்கே போடலாம்? எங்கடா குண்டா மட்டும் எடுக்க முடியாத இடத்துல போடுவோமா? எல்லா இடத்துலையும் எடுக்க மாதிரி தான் இங்கே, அதுக்குள்ளே போடுவோம். ஓடு. வழி இருக்கு, அங்கிட்ட தான் போய் எடுத்துகிட்டு வந்துருச்சு. வேணே அங்கே ஸ்டேடியத்தில் இருக்கும்போது எடுத்து வெளியே இருந்துச்சேன். சாரி மை பேட்ன்ட்டு வந்துட்டா. இப்போ இவ்வளோ தூக்கி போட சொல்ல எனக்கு ரொம்ப நல்ல ஐடியா ஆகும்னு தோணல. ஒன்றும் பண்ணாதுக்கா, நீ தான் பார்த்தேல பதற. அது உன்னை கிடைக்க மாட்டா. என்ன அவன் மட்டும் டேமேஜ் வாங்கிட்டுறியா? நாயை பார்த்தீங்களா? ஆலிஸ் பொண்ணும் அது மட்டும் பாய்சன் டேமேஜ் வாங்கிட்டு இருக்கு டக்குன்னு. அப்படி போடு. ஆசம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. போதும், அந்த மொட்டையை போய் தேடுவோமே. நீ இன்னொரு அவன் தூக்கி எறிய போகிறேன்னு நினைக்கிறேன். பண்ணுவா. உன் தம்பி தானே காண முடியும். என் தம்பியா? நீ வாடு விளையாடு. எங்கே இடம்லாம் செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. ஹேமர் ஹெட் ஷார்க்கு தானே அது. அவ்வளோதான், மொட்டை என்னாலும் ஊருக்கே போயிருப்பேன் நீ விளையாடுறத பார்த்தா. எடுத்து அனுப்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுமா நம்ம? போடு. ஓகே சரி வாங்க நடப்போம். என்னங்க அது நான் தாம்மா சொன்னேன், நீ தாம்மா வரமாட்டேன்ற. இப்போ வந்து டோர் திறந்து போகலாமா நம்ம? நான் வராமல் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கட்சினா பைத்தியக்காரன் என்கிட்ட ஓட்டியாம்பளம் உண்மையிலேயே காணா. எதுக்கு இதை பண்ணுறான்? ஒருவேளை அவனால் நம்ம உங்களோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அவள் இப்படி அவனை பார்த்தானா அவள் கையாலே அவங்க கையாலே அவங்க மகனை கொண்டுருவாங்க. அவங்க அந்தளவுக்கு ரிலீஜியஸானவங்கன்ற மாதிரி சொல்கிறா. எவ்வளோ விஷயத்த உன்ட்ட சொன்னா? அதிகமாக அவன் ஒன்றும் சொல்லலையே பெருசா அப்படின்றா. ஆனால் உன்னோட மக்கள் சில பேர் அவனை லில்லின்றாங்க. எனக்கு அதான் புரியலைன்ற மாதிரி சொல்கிறா. என்ன பண்ணுறான் பைத்தியக்காரன்? ரொம்ப காலமா எனக்கு புரியலையே. அவன் இந்த லாஸ் எல்லாம் திருப்பி எதுக்கு லாஸ் ட்ரெடிஷன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டான். புரியலை. அவன் அதை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ளே எப்படி ஃபெல்ட் இருந்துச்சுன்னா ஏதோ சொல்லியிருக்கேன், அதுக்கு நீயே உனக்குள்ளேயே வச்சுக்க, வேறு யார்ட்டும் இதை சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வந்து நார்மலாக ஆயிடுவேன்னு நினச்சேன். பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தான். ஆனால் என் மண்டையை மொட்டை போட்டான். ஆம்பளைங்க மாதிரினா? இல்லை எனக்கு புரியலையா. ஆம்பளைங்க மாதிரியா? என்னங்க சொல்கிறாவ? என்ன சொன்னான்? ரொம்ப நாளாக அவன் உடம்புக்குள்ளே ஏதோ மாற்றம் இன்சைடுன்ற, அப்போ உடம்புக்குள்ளே மாற்றன்ற மாதிரி ஏதோ சொல்கிறா போல். அடுத்து மொட்டை அடிச்சிட்டான்றாரோ? மொட்டை அடிச்சிட்டானா என்ன சொல்கிறா புரியலையே. லைக் மென்னுனா அவன் மென்னு தானே, பையன் தானே. ஒருவேளை சின்ன பையன்றனால பெரிய ஆனவங்க தான் மொட்டை போடணுன்றாலோ? அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. என்ன சொல்கிறா மீதி டேலாக் கேட்போம். இது வந்து தற்கொலைக்கு சமம்ன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் வெளியே ஓடுனீங்களா? முதல் நான் அவனை பார்த்து கத்துனேன், நான் அவனை அடித்தேன்.
நான் மடத்தனமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்றா. என்ன பேசாமி புரியலையே. என்னோட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம அவனை ஊக்கப்படுத்துக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் மாதிரி கண்டுபிடிப்போமே. கிஃப்ட் ஷாப், அதான் கிஃப்ட் மாதிரி கண்டுபிடிப்போமேன்றான். வா கிஃப்ட் ஷாப் எப்போ நான் முதல் அடைச்சிருந்துச்சே, நான் வந்து பார்த்தப்ப அந்த இது வந்தோம்ல, அப்புறம் அடைச்சிருந்துச்சுல, எப்போ மட்டும் திறந்து வச்சுக்கானுங்க. எதுக்கு அதை இப்போ எதுக்கு மண்டே ஷேவ் பண்ணான்னு நினைக்கிறீங்க? கடைசி வாரம் கம்யூனிட்டிலேருந்து அவனுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. அவனுக்கு வந்து சோல்ஜர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவங்க வந்து ஒரு எல்டருக்கு ஒய்ஃபா, அது எங்களோட ட்ரெடிஷன் அப்படின்னு. அது பொண்ணுங்க. சாண்டா பார்பரா எங்கே இருக்குது? அதை விட புரிஞ்சு போச்சு. லெவ் வந்து ஒரு பொண்ணு, ஆனால் அவனுக்கு வந்து பையனாக்கணும், சோல்ஜர் ஆக்கணும்னு ஆசை. சோல்ஜர் ஆக்கணுன்ற விட பையனாக்கணும்னு ஆசை. புரிஞ்சு அப்போ நீ பொண்ணாடா நீ அப்படின்ற மாதிரி, பொண்ணாடி நீன்ற மாதிரி. அது பொண்ணுங்க, ஆனால் அவனுக்கு பையமாக இருக்கணும்னு ஆசை. அதனால் சோல்ஜர் ஆகலாம்னு நினச்சிருக்கான். ஆனால் அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி, அந்த பைத்தியக்காரங்க அவங்கலாம் ஒரு எல்டர்னா அவங்களோட லீடர் போல். அவங்கள ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு நினச்சிருக்கானுங்க. உடனே தலைவன் போய் மொட்டையை போட்டுருக்கான். அதனால தான் மொட்டை போட்டது தப்புன்ட்டு இருக்காங்க. அதான் நான் பார்த்தேன், அவன் சோல்ஜர்ஸ் பூரா மொட்டை போட்டுருக்கான், இவனு மட்டும் மொட்டை போட்டு. நான் கூட சின்ன பையன் மொட்டை போட்ட தப்புன்னு சொல்கிறான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பொண்ணு மொட்டை போட்ட தப்பு போடுங்க. என்ன பைத்தியக்காரங்களா இருக்காங்க. ரைட்டு. அப்போ மெயின் பிரச்சனை அதான். அப்போ அது பொண்ணு, அதனால தான் லில்லின்ட்டு இருக்கானுங்க. ஓகே புரிஞ்சு. இப்போ சாண்டா பார்பரா போகிறானுங்க. ஆனால் அவனே வச்சுக்கோ, லெவ் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, எங்கள் அம்மா ரொம்ப ரிலீஜியஸ் ஆனவங்க, இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, லெவ்வை கொண்டுருவாங்க அப்படின்றா யாரா பைத்தியக்காரன் ஓடிட போகிறான்டா. நம்ம வேறு கிஃப்ட்டு தேடிட்டுருக்கோம். டிஷர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதிகமாக. இதை தாண்டலாமா? தாண்ட முடியலையே. என்ன இருக்குது இந்த பக்கம்? இதாக இருக்குங்க. இதை கொடுக்க போகிறோமா? இது நல்லா இருக்கே. ஆட்டலாமா? நல்லா இருக்குல்ல. ஆட்ட ஆடுதுப்பா. நல்லா இருக்குந்தாலும் வேணாம். இது இல்லையா? வேறு ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை. அப்போ கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அப்போ அதை கொடுக்க போகிறது. நான் கூட அதான் கொடுக்க போகிறான்னு நினச்சேன். இந்த பக்கம் நிறையா பொருளுக்கு நான் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என்ன எங்களை தாண்ட முடியும்? இப்படி போகணுமா? நான் எங்கிட்ட தவிர பார்த்துட்ருக்கேன். வேறு ஏதாவது இருக்கா எங்கிட்டு? சுறா மீன் பிடிக்கும் நல்லா இருங்க. அப்போ தான் கடைசி ஆகும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது பார்த்துட்டு வரேன். அதை வாட்டு இன்ட்ராக்ட் பண்ண உடனே வெளியே போகிற மாதிரி வந்துருச்சுன்னா. இங்கே ஏதோ இருக்குது. ஒன்றும் இல்லை. அதுக்கு அதையே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தவ முடியுமா? தவ முடியல. சுற்றி தான் போகணும். இப்போ எப்போயாவது தேவையான பொருள் நம்ம தொட்டு வைங்கன்னா இன்ட்ராக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே என்ன சொல்ல, கட்சின்னு ஓடி வெளியே போயிடுவோம். அதனால தான் சுறா மீன் பிடிக்கணும்னா கண்டிப்பாக தான் கிஃப்டாக இருக்கும். டவுட்டே வேணாம். பாருங்களேன், இதான் கிஃப்ட்டுன்ட்டு வா. சூப்பராக இருக்குது அப்படின்ட்டா. ரைட்டு, இதான் கிஃப்ட்டு போல. மெல் தப்பாக சொல்லிட்டா தெரியும்ல. நீ உண்மையிலே நல்லவா தான் அப்படின்றா. கேட்டுப்புட்டா. உனக்கு என்ன தெரியாது, எனக்கு போதுன்ற அளவுக்கு தெரியும் அப்படின்றா. ஹாபி, என்னோட பொருளை திருறதை நிப்பாட்டுறியா ப்ளீஸ் அப்படின்றான். எனக்கு தெரியும் ஆக்வாரியம் எல்லாம் அவன் பொருள்னு தெரியாதே. ஆமாம், ஏன் அக்வாரியம் என்னோட பொருள் தான். உனக்கு என்ன நம்ம எடுத்துக்க, ஆனால் நீ எடுக்கக்கூடாது அப்படின்றான். லெவா பார்த்தியா? ஆமாம், அந்த ஹால் வெளியே தான் போயிட்டு இருந்தான். ஓ ரைட்டு, ஏதோ பேச போகிறாங்க. தலையை வெளியே ஓடிட்டு என் படக்கு வெளியே ஓடிட்டு போகிறேன். அவன் போய் பிடிக்கணும். அவன் நான் வந்து காமெடி பண்ணுறேன்னு கூட அவளால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. எனக்கு பசங்களுக்கு என்னை பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே உன்னை பிடிச்சிருக்கு. சரி, நீ சாண்டா பார்பரா வரையில எங்கள் கூட கரெக்டு தானே அப்படின்றான். அவள் மாட்டேன்ட்ட போகிறாப்புல மெல்லுனால. ஆமாம், என்னால் வர முடியாது. ஏன்? உனக்கு ஏன் தெரியும் அப்படின்னா.
நம்ம அதை ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணுவோம், ஏதாவது வழி கண்டுபிடிப்போன்றான். Too late. இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லை இது லேட் இல்லை, எனக்கு தெரியும், I know it's a fucking mess, எனக்கு தெரியும் இது ரொம்ப மெஸ்ஸாக இருக்குன்னு, ஆனால் நான் ஏதாவது பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான் போலாமே. but we can choose to be happy. Happy. அதாவது மெல்லுக்கு பிடிக்கும் தெரியும், மெல்லுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரியுது, இருந்தாலும் நம்ம ஏதாவது பண்ணுவோம், நீ கூட வா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றான். அப்போ மெல்ல என்னடா பண்ணுவேன், ப்ரெக்னென்ட் ஆகிட்டியாடா மண்டையா? என்னாச்சு? மொட்டை ஏதோ பண்ணிட்டான் போலுங்க, செத்துட்டானா? என்னாச்சு? அட பைத்தியக்காரே, மொட்டை எங்க வாடா, கப்பலை தூக்கிட்டு போகிறாங்க. What's he doing? He's going after her. After who? His mom. அவங்க அம்மா தேடி போயிட்டுருக்கான். Abby. அவன் ஆனால் எங்கள் அம்மா நான் கொண்டுருவாங்க அப்படின்றான். போட் ரெடி ஆயிடுச்சா? இல்லை. எவ்வளோ நேரம் உனக்கு தேவைப்படும்? A few hours. ஒரு சில மணி நேரங்கள் வேணும் அப்படின்றான். We'll head him off. We'll grab a boat from the marina. நம்ம போ. Hey, she just had surgery. அவள் சர்ஜரி தான் வச்சிருக்கு, இப்போ தான் சர்ஜரி முடிச்சிருக்கணுன்னே. இல்லை நல்லா தான் வைப்பேன் அப்படின்றான். Owen. They're heading to the fucking island. ஓவன் நானும் வரேன் அப்படின்றான். அவங்க ஐலாண்டுக்கு போகிறாங்க, ஐலாண்டில் ஏகப்பட்ட ஸ்கார்ஸ் இருப்பாங்கன்றான். ஆனால் அவளை தனியாக அனுப்ப முடியாதுல்ல அப்படின்றான். Actually, you are. நான் தனியாக தான் போக போகிறேன், I can help. நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆமாம், Staying here and fixing நீ இங்கே இந்த போட்டை ரெடி பண்ணு, போட்டில் கிளம்புறதுக்கு. Get your priorities straight. ஆமாம், Yara. நீ போட் ரெடி பண்ணு, நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன்னு போயிட்டேன். மொட்டை ஏன்டா மொட்டை இப்படி பண்ணுற, தேவையில்லாமல் என்ன இழுத்துக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரன். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றி பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்க நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.